கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வெண்ணிலா தாய்மானவன். ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கான நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர். இன்னைக்கு இங்க பரப்புரை மேற்கொள்றதுக்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? தொகுதியை பத்தி உங்களோட ஐடியா பத்தி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகவும் விளிம்பு நிலையில உள்ள மக்கள் பல ஆண்டுகளாக பல்வேறு படிநிலைகள்ல பாதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அவர்களுக்கான எந்த தீர்வுகளும் முன்வைக்கப்படாமலும் தீர்வுகள் எட்டாமலும் இருக்கக்கூடிய மக்கள். இந்த மக்களுக்கு வந்து ஒரு நேர்த்தியான நேர்மையான பிரதிநிதி தேவை அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. அதன் அடிப்படையில் இங்க உள்ள சுகாதார கட்டமைப்பா இருக்கட்டும், இங்க உள்ள சுற்றுச்சூழல் சார்ந்த சிக்கல்களா இருக்கட்டும், இங்க உள்ள மக்களுக்கு குடிநீர் ஆதார பிரச்சனையா இருக்கட்டும், வெள்ள பிரச்சனைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு வீட்டு வசதிக்கான பிரச்சனைகளா இருக்கட்டும், இத்தனை சிக்கல்களுக்கும் அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு தேவை. அவங்களுக்கு அந்த தீர்வை எட்டுறதுக்கான ஆட்கள் அவங்களுக்குள்ளேயே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டா கூட அவங்க அந்த முடிவினை நோக்கி நகர்றது இல்லை அப்படிங்கிறது நம்மளோட புரிதல்ல இருக்கு. அப்ப அவங்களுக்கான நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்காக வாங்கி கொடுப்பதற்காக இந்த களத்திற்கு நான் வந்திருக்கேன் வேட்பாளரா. மக்கள் அடுத்த எப்படி இருக்கு உங்களுடைய வரவேற்பு மக்கள் வரவேற்பு நல்லாதான் இருக்கு. அவங்களுடைய சிக்கல்கள் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப விலாவரியாவே தெரியப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு களப்பணி இங்க நான் பண்ணியிருக்கேன். பண்ணதுல புரிஞ்சுக்கிட்டதும் மக்களுடன் நேரடியா போய் தொடர்பு கொண்டதுல புரிஞ்சுக்கிட்டதையும் நோக்கி இப்ப அவங்களுக்கான ஒரு திட்ட வரைவு ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஆல்மோஸ்ட் இங்க ஆர்கே நகர் தொகுதியில என்னென்ன அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பட்டியலிட்டு இருக்கோம். முக்கியமா அந்த பட்டியல்ல அவங்களுக்கான தீர்வுகளை ரொம்பவே தெளிவா நம்ம வந்து முன் வச்சிருக்கோம். அது இல்லாம இங்க வந்து ஒரு QR கோட் இருக்கு, ஸ்கேன். இது போனா அவங்களுடைய வேட்பாளரை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கலாம், என்னை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கலாம். நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக தேர்தல் களத்துல மன்னிக்கணும் அரசியல் களத்துல இருந்திருக்கேன். இங்க வட சென்னை சார்ந்த சூழலியல் சிக்கல்கள் குறித்து மட்டுமே ஒரு 5 ஆண்டுகளா நான் களத்துல இருந்திருக்கேன். அந்த மக்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்காக இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுடைய வேட்பாளரால் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுங்கிறத அவங்க போய் தெரிஞ்சுப்பாங்க, தேர்ந்தெடுத்து வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்புறோம். எதை முன்னிறுத்தி மக்கள் இடத்துல வந்து நீங்க வாக்கு சேகரிக்கிறீங்க? குறிப்பிட்டு ஒரு பிரதானமா வந்து அவங்களுடைய பெரிய சிக்கல்களா இருக்கக்கூடிய இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிக்கல்கள், அதாவது வெள்ள பாதிப்பா இருக்கட்டும், கொடுங்கையூர் குப்பைமேடு பிரச்சனையா இருக்கட்டும், இங்க உள்ள ஒரு வட சென்னை பகுதியில மட்டும் ஒரு 40க்கும் மேற்பட்ட நச்சு ஆலைகள் இருக்கு. ஸோ அதனால் வந்து இங்க கடல் மாசு, மண் மாசு, காற்று மாசு, நிலத்தடி நீர் மாசு வந்து ரொம்ப ஜாஸ்தி. நிலத்தடி நீர்ல வந்து கழிவு நீர் கலைக்கிற சிக்கல்கள் பெருமளவுல இருக்கு. பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இங்க வீட்டு பட்டா கிடையாது. அவங்க வந்து எப்ப வேணாலும் தங்களுடைய தாய் நிலத்துல இருந்து அப்புறப்படுத்தலாம், வேற ஒரு பகுதிக்கு அவங்க வந்து இடம் பெயர்ந்து கொண்டு போய் வைக்கப்படலாம்ங்கிற ஒரு அச்சத்திலேயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாத்தையும் அதற்கான தீர்வுகளையும் முன்வைத்து அவங்கள அணுகிறோம். கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் களத்துல இருக்கவங்க உங்களுடைய வெற்றி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுடைய வெற்றி இந்த மக்களுடைய வெற்றிங்கிறத இந்த மக்களை புரிய வைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். யார் வேணாலும் களத்துல இருக்கலாம், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இத்தனை ஆண்டுகள்ல இவங்களுக்கு தீர்வுகள் கிடைச்சதா அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பரப்புரையா நாங்க அதை பாக்குறோம். இப்போ விழிப்புணர்வு கிரியேட் பண்ணும் பொழுது அவங்களுக்கான ஆட்களை அவங்க சரிவர தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நம்பிக்கையோட களத்துல நிக்கிறோம். இந்த பகுதியில வந்து அதிமுக திமுக மாறி மாறிதான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. புதுசா வந்திருக்கீங்க. இதுல புதுசா எல்லாம் வரல. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா களத்துல இருக்கு. 11% வாக்கு எங்களுக்கு இங்க இருக்கு. நாங்க அதை மேம்படுத்ததான் வந்திருக்கோம். புதுசா களத்துல மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, கோரிக்கை என்ன வைக்கிறாங்க உங்ககிட்ட? இப்ப நான் சொன்ன எல்லாமே அவங்க வச்ச கோரிக்கைகள் தான். அந்த கோரிக்கைகள் அடிப்படையில தான் இது திட்டமிட இந்த வரைவு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு வீட்டு வசதி தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து நிரந்தர பட்டா தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி தேவைப்படுது. இங்க பாதி கிட்டத்தட்ட 70% வீடுகளுக்கு வந்து பைப்ல தண்ணி வருது கிடையாது, கீழே வந்துதான் அவங்க புடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னை நீங்க வந்து மாநகரம்னு சொல்ற இடத்துல இது ஒரு அவல நிலை. சென்னை மாநகரத்துல வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து பைப்ப தண்ணிய வந்து நீங்க திறந்தீங்கன்னா குடி தண்ணி வராது. நான் காலையில 10 குடத்தை எடுத்துட்டு நான் வந்து தெருவுல நிக்கணும்னா அதை விட கேவலமான ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு 1008 சிக்கல் இருக்கு. ஒரு மழை பெஞ்சா எனக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வந்து நான் கடை போட முடியாது, எங்கேயும் போய் உட்கார முடியாதுங்கிறதும், குடிக்கிற தண்ணி நீ பம்பு செட்ல கொடுக்குற தண்ணியிலேயே வந்து கழிவு நீர் கலந்து வருதுங்கிறத என்ன ஒரு கேவலம். தீர்வு வேணும்ல, அதெல்லாம் தான் சொல்றாங்க, அதெல்லாம் தான் பட்டியலிட்டு இருக்கோம். வட சென்னையின் வளர்ச்சி நிதியில வந்து ஒதுக்கப்பட்டதான தீர்வுகள்லாம் காணப்பட்டிருக்கா சொல்றாங்க.
என்ன தீர்வுகள் காணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த தீர்வுகள்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க, காணப்பட்டிருக்கான்னு சொல்லி நம்ம அதை விவாதிப்போம். மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிலாம் மழை நீர் கால்வாய் அமைக்கிறதுங்கிறது ஒண்ணு, மழை பெஞ்ச உடனே இப்ப இந்த இது அது பேர் என்ன, பம்ப் வச்சு அந்த தண்ணியை தற்காலிகமாக எடுக்கிறதுன்னு ஒண்ணு. இந்த முறையும் சரி போன முறையும் சரி மழை பெய்யும் பொழுது இவங்க பண்ணது என்ன அப்படின்னா, இந்த பம்ப்ஸ் இருக்குல்ல அங்கங்க டீசென்ட்ரலைஸ்டா தண்ணியை உறிஞ்சு எடுக்கிற பம்ப்ஸ், அதை வச்சுதான் அவங்க வந்து வெள்ளமா தேங்கி நின்ன தண்ணீரை வந்து எடுத்தாங்களே ஒழிய அவங்க கழிவுநீர் கால்வாய் வழியா தண்ணியை வந்து அப்புறப்படுத்தல. இதெல்லாம் வந்து புரியணும் மக்களுக்கு. அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டெக்னிக்கலான ஒரு இதுதான். சும்மா அந்த மேம்போக்கா செய்வாங்கல்ல அந்த நேரத்துல செய்யறது அப்படிங்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு அந்த இன்ஃப்ரா உங்களால அந்த அத்தனை பம்ப்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது, எடுத்துட்டு வந்து பண்ண முடியுது. இதே நீங்க தொடர்ச்சியெல்லாம் பண்ண முடியாது ஒரு கவர்மெண்டால. யூ ஹாவ் டு ப்ரொவைட் என்ன சொல்றது, ஒரு கன்சிஸ்டன்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கழிவுநீர் கால்வாய்ங்கிறது கட்டப்படலை அப்படிங்கறதான் உண்மை. அதற்கான தரவுகள் நிறையவே அவைலபிளா இருக்கு. வளர்ச்சி நிதி வந்து எந்த பாக்கெட்ல போகுது அப்படிங்கிறது மக்களோட என்ன சொல்றது விழிப்புணர்வுக்கு தான் நம்ம விட முடியும். தொகுதியோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தான் கொடுங்கை குப்பை கிடங்கு இருக்கு மேடம். அதை வந்து மாற்ற கோரி மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டாங்க. நீங்க வந்து வந்தா மாற்றத்திற்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆமா, உறுதியா இருக்கு. எங்களோட முழுமுதற் கன்சர்ன் வந்து அந்த கொடுங்கையூர் குப்பைமேடு தான். அதுல இப்ப அவங்க எடுத்துட்டு வர எரிவுலைகளை வந்து டீகமிஷன் பண்றதுக்கும் இருக்கிற எரிவுலை வந்து இனிமே ஆப்ரேட் பண்ணாம அதை வந்து செயலிழக்க செய்யறதும் எங்களோட முதற்கட்ட நடவடிக்கையா இருக்கு. அது இல்லாம மேலும் குப்பைகள் அந்த குப்பை கிடங்குக்கு வந்து வரவிடாம தடுக்கிறது. அதாவது சென்னை மாநகராட்சியோட கிட்டத்தட்ட ஒரு 6000 டன் குப்பையில வந்து பாதிக்கு மேல வந்து இங்க வருது. அதாவது தென் சென்னை மத்திய சென்னை பகுதியில இருந்து இங்க வருது. அதை வரவிடாம தடுக்கிறது. மேலும் இப்ப இருக்கிற அந்த குப்பை கிடங்கை பயோமைனிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு அதை முற்று முதலுமா அகற்றுறது. அதாவது பெருங்குடி குப்பை மேடை எப்படி அகற்றுனாங்களோ அதே தொழில்முறையை கொண்டு இங்க அகற்றுறது. இங்க வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ், அதாவது பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் பிரிக்கப்பட்ட கழிவு மேலாண்மை திட்டத்தை வந்து செயல்படுத்துறது. இது எல்லாமே எங்களுடைய திட்டங்கள்ல இருக்கு. அதுதான் எங்களோட முழுமுதற் வேலையே. அதுதான் வெண்ணிலா தாய்மானவன் வந்து ஆர்கே நகரோட வேட்பாளர் அப்படின்னு வரணும்னு முடிவு செய்யப்பட்டப்ப என்னுடைய முதல் சிக்கலாக நான் எடுத்து வைத்திருக்கிறது கொடுங்கையூர் குப்பைமேடு திட்டம் தான். அதை ஒழிச்சு கட்டாம போறதா இல்ல. இந்த ஒரு ஆராய்ச்சி இதுல இப்ப ஒவ்வொரு இதுவும் நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. சுற்றுச்சூழல், இந்த சூழ்நிலை எல்லாம் 7 வருடங்களாக வந்து இந்த மக்களுக்காக நீங்க என்ன செயல்பாடு பண்ணிருக்கீங்க? இந்த மக்களுக்காக அதாவது 2020 வந்து சென்னை சூழலியல் புரட்சி அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு கள ஆய்வு மாதிரி மேற்கொண்டோம். அந்த கள ஆய்வு மேற்கொண்டப்ப நம்ம கண்டுபிடிச்சதுதான் வந்து 40க்கும் மேற்பட்ட நச்சு ஆலைகள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வர இருந்த அதானி துறைமுக விரிவாக்க திட்டமா இருக்கட்டும், எண்ணூருடைய 3வது தெர்மல் பவர் ஸ்டேஷனா இருக்கட்டும், சிபிசிஎலுடைய எண்ணெய் கழிவு கசிவு வந்து நடந்தப்ப இருந்த சிக்கல்களா இருக்கட்டும், அம்மோனியா நச்சுவாயு கசிவு வந்து எண்ணூரில் மக்களை தாக்கிய பொழுதா இருக்கட்டும், அவர்களுடன் தொடர்ந்து களத்தில் நின்று அவர்களுக்கான சட்ட தீர்வுகளை நோக்கி அதற்கான போராட்டங்கள் மேற்கொண்டது என்ஜிடி தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் முறையிட்டு வழக்குகள் தொடுத்து, அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு மருத்துவ முகாம் வழியாக அவர்களுக்கு தேவையான செயல்களை செய்ததா இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களை களத்தில் கொண்டு வந்து அதை ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொண்டதா இருக்கட்டும், அந்த மக்கள் மத்தியிலேயே அவங்களோட சிக்கல்களை எடுத்து கூறி அவங்க கூட தொடர்ந்து களத்துல நிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு சிக்கல்கள் நேம் இட். வட சென்னையில ஒரு சிக்கல் நடந்தது, ஒரு பிரச்சனை நடந்தது, நீங்க நேம் பண்ணுங்க. ஏன் டான்டிரான்ஸ்கோ இது கொற்றலையோட பகுதியில வந்துட்டு டான்டிரான்ஸ்கோட அனல் இந்த அது பேர் என்ன உயரழுத்த மின் கோபுரங்கள் வரும் பொழுது அதை தடுப்பதற்கான போராட்டங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நாங்க மேற்கொண்டதான். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் சார்பில் மேற்கொண்டு. ஆமா. அதனால இங்க உள்ள எந்த சிக்கலுக்கும் நாங்க களத்துல இல்லாம இல்ல, நாங்க 3 நாள் படிநிலையில நிப்போம். எப்படின்னா மக்கள் கூட களத்துல நிப்போம், சட்ட போராட்டம் மேற்கொள்வோம், விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்வோம், மருத்துவ முகாம் நடத்துவோம். எல்லா இடத்துலயும் அவங்க கூட எல்லா லெவல்லயும் நாங்க நின்றுட்டு இருந்திருக்கோம், கன்சிஸ்டன்டா நின்றுட்டு இருந்திருக்கோம். அதை எங்களால பெருமையா சொல்ல முடியும். நன்றி.